ஹலோ மக்களே 696வது ஸ்டெப் போயிடலாம். போன எபிசோட்னு பார்த்தா பார்ட்லுமே லூஃபிக்காண்டி ஒரு படியை உருவாக்குதான். அந்த படி மூலியமா லூஃபியோ வேகமா ஏறி போறான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஃபுஜிட்டோரும் சபாவும் தான் காட்டுறாங்க. அவங்களும் ஈக்குவல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உன்னோட ஆட்டம் உண்மையிலே வேற லெவலா இருக்கு, இனிமேல் நானும் இறங்கி ஆட போறேன்னு சொல்லிட்டு ஃபுஜிட்டோரும் களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ரெபேக்காவை தான் காட்டுறாங்க. அவன் மட்டும் தான் 4th லெவலுக்கு வந்திருக்கா, அதான் ஃப்ளவர் ஃபீல்டுக்கு வந்திருக்கா. இன்னும் அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல கீழ இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வரான். வேற யாரும் இல்ல, அது டியமண்டே தான் ரெபேக்காவோட அம்மாவே கொண்டு இருந்திருப்பான். அவ்வளவு ஷாக் ஆகுறா. இன்னொரு பக்கம் கட் பண்ணி பார்த்தா நம்ம லூஃபியோ பேரியர்ல ஏறி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல சடனா கிளாடியஸ் அட்டாக் பண்றான். ஆனா அதுக்குள்ள பார்ட்லுமே உள்ள லூஃபி சென்பாயை நான் காப்பாத்துவேன், அவருக்காண்டி சாக கூட தயாரா இருக்கான்னு சொல்றான். கேவண்டிஷ் டென்ஷன் ஆகுறான். நீலா ஒன்னும் செய்ய வேண்டாம், அவன் மேல போற வர நான் இதை பார்த்துன்னு சொல்றேன். கேவண்டிஷ் ஒன்னு ரோபி நகர்ந்து நக்கலை சிரிச்சு சொல்ற, கவலைப்படாதீங்க, என்னோட கேப்டன் சாதாரண ஆளு கிடையாது, அவர் வாழ்க்கைக்காண்டி மட்டும் அவர் சண்டை போட போகல, நம்மளுக்காண்டி தாண்டா அவர் மெயினா சண்டையே போட போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போவேன், இந்தா போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் விதத்துல போய்கிட்டு இருக்காம சடனா அந்த பொம்மை எல்லாம் பாஞ்சு பறந்து கடிக்க வருது. டே அதெல்லாம் யோசிக்காத, நீ மேல நோக்கி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு லா ஆரம்பிக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ரெபேக்காவும் டியமண்டையும் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா டியமண்டை ரெபேக்கா வச்சு அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவளை அவனுக்கு ஈக்குவலா நிக்க முடிய மாட்டேங்குது. அவன் டாப் எக்ஸிக்யூட்டிவ்ல ஒருத்தன் எதுக்கு நீங்க வந்தன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா நோக்கி ஒரு போடு போடுறான். நீ மட்டும் சிரிப்பு காட்டாத, டொஃப்ளமிங்கத்தை கொல்ல வந்தன்னு மட்டும் சொல்லிடாத, நான் சிரிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சாதாரண ஆள், நீலாம் டொஃப்ளமிங்கத்தை கொன்ற முடியுமான்னு சொல்லிட்டு சோட தூக்கிட்டு ஒரு போடு போட வரான். அடிச்சு ரெபேக்காவை ஏர்ல பறக்க விடுதான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த கீ வர திரும்பி முதல்ல கீழே விழுந்துருச்சு. இல்லன்னா உங்க அம்மா காண்டி ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா, இப்ப எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரெபேக்கா டென்ஷன் ஆயிட்டா. உன் கண்ணா பார்த்தாலே தெரியுது ரெபேக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டியமாண்டே. என்னன்னு பார்த்தா பழசை யோசிச்சு பார்க்கா டாய் சொல்ஜர் என்னால உங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியல வர சொல்லி இருந்திருப்பாரு. நீ அதுக்கு தான் வந்தீனா, உன்னோட சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கீ வேற அங்க எடுக்கு. ரெபேக்கா கவலைப்படாத, நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பா அந்த டொஃப்ளமிங் கதையை நான் முடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி வேற சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பான். அதை வேற இப்ப ரெபேக்கா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. சோட கையில வச்சுட்டு சண்டை போடவா வேண்டாமான்னு யோசிக்கிறா. அப்படி சோட கீழே இருக்கிறாவா பார்த்தா அவ அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. டியமண்டே கூட சண்டை போடல. ரெபேக்கா உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு, என்ன பயந்து ஓடுற, நீ ஒன்னு சண்டை போட வரலையா, நீ என்னை கொல்ல வந்த நினைச்சேன், ஆனா நீலாம் ஒரு ஆளே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். நான்லாம் டியமண்டைக்கு ஈக்குவலே கிடையாது, இந்த கீ எப்படியே லூசி கையில ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதுதான் எனக்கு முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெபேக்கா ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா ரெபேக்காவை பார்த்துட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கொலிசீத்துக்குள்ள வச்சு உன் கதையை முடிக்கலன்னு பார்த்தேன், ஆனா இங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குது, சரி இப்ப நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்வோட அப்படியே விதமா மாத்திட்டு தூரத்துல வச்சுட்டு ஒரு போடு போடுறான். டியமண்டே அடிச்சடியில அவ சாயிரா. என்னன்னு பார்த்தா எது சாலிடா இருக்கோ அதை அப்படியே ஈஸியா மூவபிள் பண்றதா அவனோட டெக்னிக்கே. அடிச்சு ரெபேக்காவை படுக்கவே வச்சிட்டான். உன் கதையை முடிக்க போற ரெபேக்கா, நீ ரொம்ப வெயிட் பண்ணிட்ட, உன் கதையை முடிச்சுட்டுமான்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து வைக்கிறான். உங்க அம்மாவை எப்படி சுட்டு தள்ளணும் அதே மாதிரி உன்னையும் சுட்டு தள்ள போறோன்னு சொல்லிட்டு கண்ணத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்தோடனே ரெபேக்கா அப்படி ஷாக் ஆகுறா. நம்ம கதை முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. ரெபேக்கான்னு சொல்லிட்டு கிரோஸ் ஜெட்டு வேகத்துல டியமண்டே ஒரு வெட்டுறான். டே இனிமேல் என் குட்டபத்துல ஒரு ஆளை கூட உன்னை தொட விட மாட்டேன்டா, இனிமேல் நீ தாண்டி தான் வரணும்னு சொல்லிட்டு கிரோஸ் மாசா நின்றுட்டு இருக்கான். ரெபேக்கா ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கா. இவர் தான் ஒரு லெஜெண்டரியான சோல்ஜர், இவருக்கு ஈக்குவலி யாருமே கிடையாது, இவர் தான் கொலிசியத்துல உள்ள ஹிஸ்டரியில 3000 மேட்ச் ஜெயிச்சவர்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. உங்க அம்மாவை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அதனால என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் சொன்னதும் நீ நல்லா ட்ரைனிங் எடுக்கணும், உன்னை யாருமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நான் ஒரு இரும்பு, நான் என்னைக்குனாலும் ரஸ்ட் ஆயிருவேன், உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசுனதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. ரெபேக்கா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிரோஸ் பேசிக்கிட்டு இருக்கான். நான் டாயா இருக்கும்போது எனக்கு ஃபியூச்சரே கிடையாது, அதனாலதான் உன்னை பத்தி என்ன பத்தியும் நம்மளை பத்தி நான் எதையுமே சொல்லவே இல்லை, ஆனா அதுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ என்னைக்கு சண்டை போட வேண்டாம், உனக்காண்டி நான் நிக்கிறேன்னு சொல்றான் கிரோஸ். டேய் கிரோஸ் நீ என்ன பேசுறன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் டியமண்டே. டேய் நீ என்ன பண்ணியோ அதை முடிக்க தாண்டா இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிரோஸ் பாஞ்சு பறந்து வாரான். நீ முடிக்க வந்தியா, உன் கதையை நான் முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு டியமண்டே நக்கலா சிரிக்கிறான். ஜெட்டு வேகத்துல பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சண்டை போடுறாங்க, பாஞ்சு அட்டாக் பண்றான். ரெபேக்கா ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரெபேக்கான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியா கத்திக்கிட்டு வரான். ரெபேக்கான்னு சொல்லிட்டு கத்துறான். என்னன்னு பார்த்தா அவன் கீயை நோக்கி வரான், அந்த கீயோ கீழே விழுந்துட்டு கீ வேணும்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா அந்த பொம்மைய பாஞ்சு பறந்து வந்துகிட்டே இருக்கு. கீ எங்கன்னு சொல்லிட்டு அதை கூடுன்னு சொல்லிட்டு கேக்குறான். பார்த்தா அந்த பொம்மை பாஞ்சு பறந்து வருது. ரெபேக்கா அந்த கீயை கூடுன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல லூஃபி வந்துட்டான். ஆனா அந்த கீ அவ கையில இருந்து வாங்கிட்டான். பார்த்தா அவ ஆல்ரெடி அந்த கீ
கீயை எடுத்து தான் வச்சிருந்திருக்கா. ரெபேக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா லூசின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னா மேல இருந்து கையில இருக்க விலங்கு கீழே வந்து விழுது. பார்த்தா நம்ம லூஃபி கெட்ட அவுத்து விட்டுட்டான். ஆட்டமே இனிமேல் வேற லெவலா இருக்க போகுது. நம்மளும் ரூம்னு சொல்லிட்டு பொம்மையை துண்டு துண்டா வெட்டிட்டு மாசம் இறங்கி நின்னுகிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் டியமண்டையும் கிரோஸ் சண்டை போடுறாங்க. கடைசியா நாங்க வந்துட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற லெவலா நிக்கிறானுங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டேன், இனிமேல் ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இதுதான் 4th லெவலா? இந்த மிங்கோ எங்கிட்ட அவன் கதையை முடிக்க இங்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே லா முகிவரா, இங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு டியமண்டே பாஞ்சு வாரான். ஆனா அதுக்குள்ள வேற லெவலா வந்து கிரோஸ் நின்னுகிட்டு இருக்கான். காய்ஸ் உங்க 2 கூட என்னால வர முடியாது, இவனை நான் பாத்துக்கிட்டேன், டொஃபலமிங்க நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றான். சரி சோல்ஜர், உன்னை இவங்க கையில விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்குள்ள உடனே லூஃபி பக்கத்துல வரான். ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க அப்பா பார்த்ததுல நான் சந்தோஷப்படுறேன், கீக்காண்டி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவன். சடனா லூஃபி ஓடிக்கிட்டே இருக்கான். ரெபேக்கா அப்படி லூஃபியவே பார்த்துக்கிட்டே இருக்கா. லூசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாவா. நீ உண்மையிலே டொஃபலமிங்க கதையை முடிக்க தான் போறியா லூசி அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா ஆரம்பிக்கிறா. லூஃபி அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். தூப்பிய தடல மாட்டிட்டு, நான் ஒன்னும் லூசி கிடையாது, நான் தான் லூஃபி, வருங்காலத்துல கிங் ஆஃப் த பைரட் ஆக போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ட்ரெஃபலகர்லாவே சிரிக்கிறான் சந்தோஷத்துல. டியமண்ட் ஹீரோஸ்லாம் ஷாக் ஆகுறானுங்க. இதை பத்திலாம் கவலைப்படாத, இன்னைக்கு ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாம் ஓடுறானுங்க. கிங் ஆஃப் த பைரட்டா, இதை கேட்க சிரிப்பா இருக்குன்னு சொல்லி டியமண்டை கத்துறான். பார்த்தா கிரோஸ பாஞ்சு சுட்டுலாம் தள்ளுறான். டே பேலஸ்க்குள்ள உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போறானுங்க. உங்க கதையை முடிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ரூமு சாம்பிள்ஸ் சொல்லிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. ட்ரெஃபலகர்ல அவன் ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சான். இன்னும் வேற லெவலா போக போகுது. 2 பேரும் உள்ள வந்துட்டானுங்க. ஒரு வேளை பேலஸ்க்குள்ள வந்துட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே இனிமேல் நீ கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இவ்வளவு நேரம் சீப்ரிசன் ஸ்டோன் என் கையில மாட்டிக்கி இருந்துச்சு, அது மாதிரி எனர்ஜி கொஞ்சமா இறங்கி இருக்கு. இப்ப ஸ்கேப்புல் வர கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என் உடம்பு வர கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டுக்கு, அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு பாக்குறான். சடனா உடம்புல இருக்க எதையும் ஆப்ரேட் பண்றான். பார்த்தா 3 புல்லட் உடம்புக்குள்ள இருக்கு, அது அப்படி வெளியே எடுக்கிறான். டே நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி லூஃபி கேட்கறான். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான். நான் மிங்கியோ கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். லூஃபி போறதுக்குள்ள தடுக்கிறான். டே நீ டொஃபலமிங்க அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் அடிச்செல்லாம் முடியாதுன்னு சொல்றான். அவன் நீ கூலா தான் சண்டை போடணும், ஈஸியா அடிக்க நினைச்சேன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அவனை தோக்கடிக்க முடியாது, அவன் மூலாக்காரான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல நான் ரெபேக்காக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவ கதையை முடிக்காம எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் அதுக்குள்ள நான் முகிவரமெல்ல கண்ணு தான் வச்சிருக்கேன், சீக்கிரம் யாராச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல என்னன்னு பார்த்தா சுகர் பொண்ணு திரும்பி எந்திரிச்சு வாரா. என்னோட 10 வருஷம் வேஸ்ட் ஆயிருச்சு, நான் எவ்வளவு நாள் இதை பண்ணி வச்சிருந்தனோ எல்லாமே தோத்து போயிருச்சு, எவ்வளவு டாய் அடிமைகளை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், இந்த முட்டாள்னால எல்லாமே கையை விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காவா. இங்க கட் பண்ணி உசப்பா தான் கட்டுறாங்க. காஞ்சிரோ நம்மளுக்கு நேரம் இல்லடா, சீக்கிரம் எல்லாத்தையும் தயார் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம உசப்பு கபுட்டோ ரெடி பண்ணி வச்சிருக்கான், அதை வச்சுதான் அட்டாக் பண்ண போறான். என்னோட ரிவெஞ்ச் ரொம்ப ஈஸியா இருக்கும், முகிவரா உன்னை தொட்டுட்டோம்னா நீ பொம்மையாயிருவ, இந்த உலகத்துல நீ இருந்த தடமே தெரியாம போயிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா. அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.